அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டான விளாக். எனக்கு சரி, எனக்கு தான் யாருக்குன்னு கேட்காதீங்க, எனக்கு தான். உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது. என்ன என் மூஞ்சில் வந்து இவ்வளோ பல்ப் எரியுது அப்படின்னாலே ஒரு சில விஷயங்களாக தான் இருக்கும். அது நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அந்த வகையில் இந்த வரையும் வந்து சில பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறுபடியும் டக்குன்னு போடுங்க, மற்றவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது நீங்கள் கெஸ் பண்ணதில் கரெக்டானவும் பார்த்துக்கோங்க, சரியா? வேறு ஒன்றுமே இல்லைங்க, இந்தியாவுக்கு போக போகிறோம் அதுதான். ஸோ இந்தியாவுக்கு போகிறோம்னாலே ஒரு குஷி வந்துடும். மூஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொலிவுலாம் வந்துடும். போன டைம் போனப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக போனேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி வந்து ஃபீலிங் ஜாலியாக இருந்துச்சு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புது வரவு, நம்ம வீட்டுக்கு வந்து புது வரவோடு போக போகிறோம். ஸோ உள்ளே இருந்தவர் வந்து வெளியில் வந்துட்டார். அதுவும் இல்லாமல் அவர் இங்கே பிறந்ததுனால யாருமே நம்ம ஹஸ்லானை வந்து பார்க்கல. ஸோ பார்க்க போகிற சந்தோஷம் எல்லாருக்குமே வந்து இருக்குது. எப்போ வரப்போகிறீங்க எப்போன்னுட்டே இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்வம் வர ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஹஸ்லானை பார்க்குறதுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க. போனால் எப்படி இருக்கும், எந்த மாதிரி எல்லாம் இருக்கும், எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க, எங்கள் வீடாக இருந்தாலும் சரி, என் மாமியார் வீடு இருந்தாலும் சரி, எல்லோரும் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கறதுல பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் சந்தோஷம் தாங்க. ஆனால் வந்து ஒரு பிளாக்கான ஒரு பக்கம் இருக்குது ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலே. அது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தான் கிடையாது, ஹசனுக்கும் கிடையாது, அஜ்லான் குட்டிக்கும் கிடையாது. எனக்கே மட்டும் இருக்கிற அந்த பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க காட்டுறேன். ஒன்றும் இல்லை பாருங்கள், இதை தான் நான் சொன்னேன், ஒரு பெரிய பொறுப்புன்னு சொன்னேன் இல்லையா? இதுதான் போர்க்குவியல் மாதிரி பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு நிறச்சி வச்சுருக்கேன். அச்சோ சொல்லுடா, என்னடா? நம்ம நைட்டுக்கு சஃபாரி மால் போகிறோம். ஓகே, இன்றைக்கி நைட்டு இன்ஷால்லா போகிறோமா? ஸோ வந்து பாருங்கள், சஃபாரி மாலில் நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னு தெரியல, அங்கே போனாலே நான் ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சும் மீட் பண்ணிடுறேன். ஸோ அது சொல்லணும்னு தோணுச்சு, சஃபாரி மாலினோட டக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் டு ஃபார்ம் வருவோம். ஸோ இந்த போர்க்குவியல் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பெட்டிங்களில் வந்து அடுக்கணும். ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் ஒரு நாள் ஆச்சு. உள்ளே போனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ கூட டக்குன்னு எடுத்து வச்சு அடுக்கிட்டேங்க. எனக்கு ரொம்ப வந்து அலுப்பாக இருந்துச்சு அந்த டைமிங், ரொம்ப கவலையாக கடுப்பாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் அடுக்கிட்டேன். என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. பட் இப்போ வந்து பாப்பா வெளியே வந்துட்டான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. இது அடுக்கி வைக்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு எப்போல்லாம் கொஞ்சம் நேரம் கிடைக்குதோ அப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டேன். என்னோடய ட்ரெஸ்ஸஸ், என்னோடய சாரீ, ப்ளவுஸு, ஏன்னா ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் வரப்போகுது, அதுக்காக ப்ளவுஸு சாரீலாம் எடுத்து வச்சுட்டேன். இல்லைன்னா இதை எடுத்து வைக்க மாட்டேன். அப்புறம் ஹசனோட ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் எங்களோட கொஞ்சம் பேக்ஸு, இது இந்த குவியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு வாங்கி வச்ச திங்ஸு. அதாவது ஊருக்கு கிடையாது, வீட்டுக்கு கிடையாது. இந்த வாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஃபுல்லாகவே வந்து எங்களுடைய புது வீட்டுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் திங்ஸு கொஞ்சம் இதெல்லாம் இருக்கேன். முடிஞ்சிச்சுன்னா நான் எடுக்கும்போது நான் எல்லாத்தையும் காட்டுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரு புது வரவு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான திங்ஸஸ். இது எல்லாமே இந்த அவன் போடாத ட்ரெஸ்ஸஸ், இது எல்லாமே அவனோட இப்போ கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவனோட ட்ரெஸ்ஸஸ். ஸோ ஹஸ்லானோட ட்ரெஸ்ஸஸும் இங்கே வந்து எடுத்து வச்சாச்சு. சொல்லப்போனால் எங்கள் 4 பேரோட ட்ரெஸ்ஸஸும் ஞாபகம் முடிஞ்ச வரையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இது இல்லாமல் எங்களோட ஃபைல்ஸு, ஹசனோட, ஹஸ்லானோட, என்னோடய ஃபைல்ஸு, இது தேவைப்படாது. இருந்தாலும் நான் எப்போவுமே இந்தியா போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறது. அண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவனோட திங்ஸஸ் தான். ஸோ நியூ பேக் வாங்கினேன். ஸோ எனக்கு மாதிரியே வந்து என் சிஸ்டருக்கும் என்னோடய கொழுந்தனார் பொண்ணுக்கும் வந்து வாங்கினேன். ஸோ அதே மாதிரி இருக்கட்டும், ஒரே மாதிரி போட்டுட்டு சுற்றுவோன்ட்டு அந்த பேக்கில் கூட என்னால் அடுக்கி வைக்க முடியலங்க. ஒரு 4 ஹஸ்லானோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சுருக்கேன், அவ்வளோதான். எப்போவுமே வந்து நான் மம்மி பேக் எடுத்துகிட்டு சுற்ற மாட்டேன். பட் அந்த ஊருக்கு போகிற சமயத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி மம்மி பேக் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு சுற்றுவேன். இந்த மாதிரி பேக் தூக்கிட்டு சுற்றுவேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸும் நம்ம மம்மி பேக் வந்து தூக்கிட்டு சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு அஜ்லான் வந்ததுனால. ஓகே, வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன், என்ன பேசுறதுனே தெரியாமல். ஸோ ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து அடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். அஜ்ஜுக்குட்டி பாருங்க, ஒரே விளையாட்டாகவே இருக்குது.
இன்னொரு சந்தோஷமா இருக்காரு. சந்தோஷம். ஹசன் எங்க போறீங்க? சஃபாரி மாலுக்கு. சஃபாரி மாலுக்கா? டேய், நான் இந்தியா போறதை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ சஃபாரி மாலையே நிக்கிறியாடா? இந்தியா போறியா? நம்ம இந்தியா போறோம். இந்தியாவுக்கு போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நான் முன்னாடி எடுத்தது தான். இப்போ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எடிட் பண்ணி போடணும்னு நினச்சேங்க. சத்தியமாக முடியல. ஏன்னா இங்கே எனக்கு ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு. அண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ. ஸோ அது எல்லாமே வந்து நான் பின்னாடி வந்து வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன், என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும். ஸோ அதனால் மைண்ட் செட்டும் எனக்கு வந்து செட் ஆகலை. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷனும் சரியில்லாமல் இருந்தது. இன்க்ளூடிங் நம்மளுடைய பேபி இருக்காங்க இல்லையா, அவங்க சுத்தமாக எடிட் பண்ண விட மாட்டுறாங்க. அவரை வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அவரை விட்டுட்டு எடிட் பண்ணவே என்னால் முடியல. கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் தூங்குன்னு சொல்லுது உடம்பு. ஏன்னா அந்தளவு எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ டிலே பண்ணிட்டேன். சாரி கேட்டு எனக்கே அழுத்து போச்சுங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. முடிஞ்ச அளவு என்னை மன்னிச்சிடுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பேபி வச்சுட்டு இங்கே அப்ராடில் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு எடிட்டிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். நான் எடிட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால தான் நான் யார்ட்டையும் வந்து கொடுக்குறதும் கிடையாது எடிட்டிங்க்கு. ஸோ அது ஒன்றும் வந்து நம்மளுடைய இது இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் நான் தான் எடிட் பண்ணி வந்து போட்டுட்ருக்கிறதுனால எனக்கு மற்றவங்கள்ட்ட கொடுக்கவும் வந்து பிடிக்கல. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து வந்து நான் வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுவேன். ஸோ அதுதான் வந்து இதில் ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து பேக் டு ஃபார்ம் வருவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காக வந்து நிறைய திங்ஸ் அது எல்லாத்தையும் தான் வந்து படிக்க வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃப்ரேம்ஸ் கொஞ்சம் வந்து வீட்டில் டெக்கரேஷனுக்காக வாங்கியிருந்தேன். அப்புறம் ஃப்ளவர் வாஷு, மேக்கப் ஆர்கனைசர், அதுக்கப்புறம் ஆயில் பாட்டில், ஜக்கு, ஹேண்ட் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஹேண்ட் வாஷ் பாட்டில், எம்டி பாட்டில் வாங்கியிருந்தேன். அண்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டம் கொஞ்சம் கர்ட்டனும் வந்து வாங்கியிருந்தேன் வீட்டுக்காக. அண்ட் இது எனக்கு ரொம்ப முக்கியமாக பிடிச்சிருந்தது. இது சமைச்ச பொருளாக எடுத்து வைப்போம் இல்லையா, இப்போதைக்கு அது ஒரு பேர் எனக்கு வரல, நம்ம ஊரில் கலவடைன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். இது வந்து அட்ஜஸ்டபிள், நம்ம வேணும்னா வந்து பெருசாக்கிக்கலாம். அண்ட் கொஞ்சம் ரேக்ஸும் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ரி பேக்கு. இதுவும் வந்து அட்ஜஸ்டபிள் தான். வீட்டில் வந்து 4 ரூமுங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸு, கொஞ்சம் கிச்சனுக்கும் வந்து எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். நான் இந்த பக்கம் வந்து அடுக்கி வச்சிட்ருக்கப்ப நம்ம பையன் எங்கேன்னு தேடுவீங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக ஓரமாக விளையாண்டுட்டு இருந்தார். அவரை தான் அவங்க கிட்டக்க காட்டிகிட்ருக்கேன். செல்லக்குட்டி சார் ஸ்டாண்டை பிடிச்சிட்டு, கேமரா ஸ்டாண்டை பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. நான் இங்கே உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னடா என்ன அம்மா போட்டுனாங்க, தங்கத்தை போட்டேண்ணா. நீங்கள் எங்கே ஸ்டாண்டை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க? அவரை வச்சுட்டு நான் பெட்டி கட்டுறது தான் எனக்கு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. அவர் இல்லாமல் இருந்தால் கூட எனக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டாங்க, எனக்கு டைமும் இல்லைங்கிறதுனால நானே எல்லா பெட்டியும் வந்து கட்டுறாங்க. இது வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து நமக்கு மக்காலேருந்து வந்தது. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, என் சிஸ்டர் ஒருத்தங்க, ஷெரின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க, வீடியோஸில் கூட வந்து காட்டியிருக்க மாட்டேன், பட் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மக்கா போயிருந்தாங்க. அப்போ வந்து உம்ரா செய்கிறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ எங்களுக்காக நாங்கள் வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்காகவே வாங்கிட்டு வந்தேக்கா அப்படின்னு சொன்னது. ஸோ இது வந்து அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வீட்டுக்கு போய் மாற்றத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ ரொம்பவே ஸ்பெஷலானது. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் முடிச்சுட்டேன். என்னால் பாதி தான் எடுக்க முடிஞ்சுது. மீதி எங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அஜுக்குட்டி சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் ஆஃப் கேமராவில் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு, ஸோ மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அஸ்லானுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இந்த தடுப்பூசி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி வந்து போகணும். அவனே ஏன்டா அடிக்கிற, உனக்கு ஊசி போட போறேன்னு சொன்னாங்க. அண்ணனா பிடிக்கும். ஹசன் வந்து ரொம்ப பாசமாக அவரோட தம்பியை வந்து பார்த்துக்கிறாரு. அவர் அடித்தாலும் தாங்கிக்கிற அளவு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துடுச்சு. ஸோ நம்ம ஊரில் வந்து கார்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த
தடுப்பூசி போடுறப்போ ஒரு கார்டு, அந்த மாதிரி கார்டு தான் வந்து இங்கே இது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தடுப்பூசி போடுறதுக்கு நான் கொஞ்சம் நர்வஸாகவே இருந்தேன் அன்றைக்கி. ஏன்னா பிள்ளை அழுவான், அன்றைக்கி ஜுரம் வரும், ஸோ கொஞ்சம் கடுன்னு இருக்கும், கைவிட மாட்டான் அப்படின்ட்டு வந்து ஒரு டென்ஷன்லேயே வந்து அன்றைக்கி போச்சு. ஃபைனலி ஒரே அழுகத்தான். பட் அண்ணனை பார்த்தோன்னே ஹாப்பி, வெரி ஹாப்பி. அண்ணனை பார்த்து வெரி ஹாப்பி. அண்ணனை பார்த்தோன்னே அண்ணன் வந்து ஸ்ட்ராங்காக 4 வார்த்தை சொன்னார், அட்வைஸ்லாம் பண்ணதுனால அதுதான் ஸ்ட்ராங் ஆகிட்டார். கரெக்டாக சொல்கிறான் பாருங்க. என் சொல்லுக்குட்டி. Much later. ஸோ அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நைட் ஃப்ளைட்டு தான். ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியாக வந்து கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அபுதாபி போகணும். ஸோ அபுதாபி டு சென்னை, சென்னை டு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு கனெக்ஷன் ஃப்ளைட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. லாஸ்ட் டைம் வரையும் நமக்குலாம் வந்து வேலை இருக்கும் அப்படின்னா இது தாங்க. ஸோ இப்போ போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி போட்டாச்சு. அஜுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்க, அதனால் அவரை ரெடி பண்ணோம். எங்கடி போகிறோம்? டேட்டா போகிறவா? எதுவும் புரியாமல் படுத்திருக்காரு பாவம். Much later. ஃபைனலி எல்லோரும் கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகி நாங்களும் வந்து அபுதாபி வந்தாச்சு. ஸோ ட்ராவல்லாம் வந்து எடுக்கல, ஏன்னா இருட்டாக இருந்ததுனால எனக்கு வந்து எடுக்கிற மைண்ட் செட்டும் இல்லை. ரொம்ப டயர்டாக வேறு இருந்துச்சு, மிட் நைட்டுங்கிறதுனால ஒரே தூக்க கலக்கமாக இருந்துச்சு. அதனால் எனக்கு எதுவுமே ஓடலைன்னு சொல்லணும். ஸோ கொஞ்சம் அபுதாபி ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் தெளிவாகவே ஆரம்பித்தேன். ஸோ லக்கேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணியாச்சு. லக்கேஜ் வந்து பேக் பண்ணுறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்குனா, அதுக்கு மேலே ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா வெயிட்டு தான். ஸோ வீட்லேயே வந்து நம்ம வெயிட் செக் பண்ணியிருப்போம், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் செக்இன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் வந்து ஏறக்குறைய ஆகும். முன்னாடியும் பின்னாடியும் ஆகிறப்போ பக்குன்னு இருக்கும். அந்த செக்இன் முடிகிற வரையும் வெயிட் கரெக்டாக இருக்கணும். இப்போது ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஊர்லேருந்து வரதா இருந்தாலும் சரி, இந்த வெயிட் பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குங்க இப்போல்லாம். ஸோ ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து வெயிட் கரெக்டாக தான் இருந்துச்சு. செக்இன் பண்ணதுக்கப்புறம் வெயிட் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு ரிலாக்ஸேஷனே எங்களுக்கு வரும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே யோசிப்போம். அது வரையும் கொஞ்சம் டென்ஷனாகவே சுற்றிட்டுருப்போம். ஸோ நான் வந்து கூட கரெக்டாக கிளம்பி வரல, ஹிஜாப்ஸ்லாம் வந்து கரெக்டாக போடலை. ஸோ அப்போ தான் வந்து சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அபுதாபி ஏர்போர்ட் பயங்கர பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் பெருசாக இருக்கும். நடந்து வந்து பார்த்திங்கன்னா கால் வலியே வந்துடுங்க, அந்தளவு ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்டா இவ்வளோ பெருசாக கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்ட் செட் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏர்போர்ட் போயிட்டு ஒரு 3 ஹவருக்கு முன்னாடியே போயிடுவோம் இல்லையா, அப்போ நிறைய டைம் இருக்கும். அதனால் வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணுவோன்னா லான்ச்சுக்கு போயிடலாம். ஸோ அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் டின்னர் வந்து ரொம்ப லைட்டாக சாப்பிட்டோம். ஸோ அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணுறதுனால கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு தான் வந்தோம். ஸோ டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக போகலாம், ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு முன்னால் நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் லான்ச்சில் உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். முன்னெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் பையனும் வந்து எடுத்துகிட்டு இருந்தார். நாங்கள் 2 பேரும் இங்கே பாவமாக உட்காந்துருந்தோம். ஸோ அஜ்லான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இருந்த பசியில் வந்து என்ன சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இப்படி செய்வாருன்னு. இன்னும் அண்ணா கடிக்கிறார் பார்த்திங்களா, அது பார்க்கவும் க்யூட்டாக தாங்க இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வந்து அங்கே என்னென்ன டிஷ் இருந்துச்சுன்னு காட்டுறேன். ரைஸு, இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சன்னா கிரேவின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒயிட் பாஸ்தா, நல்லாயிருக்கும். இங்கே வந்து சாப்பாடெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அரபிக் ஸ்டைல்லையும் இருக்கும். இது வந்து பிரியாணி அரபிக் ஸ்டைலில் இருக்கும். இது வந்து பீஃப் கிரேவின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐட்டம்லாம் வந்து எனக்கு எதுவுமே பிடிக்காதுங்க. இது எல்லாமே வந்து என் ஹஸ்பண்டோட கேட்டகரி. அதில் வந்து இங்கே நிறையா டெசர்ட்ஸும் வச்சுருப்பாங்க, நிறைய சாலட்ஸ் வச்சுருப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டெல்லாம் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வைஸும் செம்மையாக இருக்கும். நான் இவ்வளோ இருந்தால் எடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா அதுதான், கொஞ்சம் சன்னா கிரேவி, குபூஸ் அண்ட்
வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சமோசா இவ்வளோ தாங்க நானே சாப்பிட்டேன். அதையும் வந்து நம்ம ஆள் சாப்பிட விடலை. என் ஹஸ்பண்ட் வந்து நான் பார்த்துக்கிறேன், அவன் படுத்துருக்கட்டும் அப்படின்ட்டு ஹசன் விளையாட்டு காட்ட அதுக்கப்புறம் லைட்டாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அஜ்லானை தூங்கவும் செய்ய வச்சாச்சு. அஜ்லான் தூங்கிட்டார். ஸோ அஜ்லானை ஃபுல் அண்ட் ஃபுல் கேரி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராவலில் வந்து ஹசன் தான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நமக்கு. இப்படி அதாவது இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம குழந்தை பெற்றுக்கிறது வந்து பயங்கர பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கள், அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுச்சு அப்போது. ஸோ அவர் வந்து நல்லா வந்து பார்த்துக்கிட்டாரு. நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆன மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி நாங்கள் வந்து ஃப்ளைட்டுக்கும் வந்து கிளம்பிட்டோம். மிட் நைட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர தூக்கமாக இருக்கும். ஒரு எனர்ஜியே இழுக்காத மாதிரி இருக்கும். அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 ஹவர்ஸ் வீட்லேருந்து வந்து 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அங்கே ஏர்போர்ட்டில் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கிளம்புது. அங்கே ஃப்ளைட்டு வர லேட் ஆகும், எப்படா கிளம்பிங்க, தயவு செஞ்சு எடுங்க ஃப்ளைட்டை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஃப்ளைட்டில் சரியாக தூக்கமும் இல்லைங்க. அதனால் வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். அது விடிகிற பொழுதுங்கிறதுனால பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதில் ஒரு மேஜிக் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வினுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், அந்த மின்னல் வெட்டுற மாதிரி வந்து ஒரு இது வந்துட்டு போச்சு. அது பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி வரும், அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நல்லா கவனித்து பாருங்கள். நல்லா போயிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வானத்தில் இந்த மாதிரி வந்து மின்னல் வெட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருந்துச்சுங்க. பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. அண்டு அஜ்லானுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ட்ராவல் இல்லையா, அவருக்கு கொண்டாடிட்டாங்கங்க. எல்லா ஹேர் ஹோஸ்டர்ஸ்க்கும் கையில் தான் இருந்தார் அவர். எல்லாமே பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போய் முக்கால்வாசி நேரம் அவங்க தான் வச்சுருந்தாங்க. போயிட்டே இல்லையாடா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அஜியோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ட்ராவல், அஜியோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ட்ராவல். ஆனால் அஜ்லானும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹேர் ஹோஸ்டர் வந்து கூப்பிட்டோன்னே ஈனி இழிச்சிட்டு போயிட்டாரு. அதான் நாங்கள் சொன்னோம், பொம்பளை பிள்ளையை பார்த்தோன்னே பார்த்தியா இப்போவே இழிச்சிட்டு போகிறப்பாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். ஹசனுக்கு வந்து பயங்கர பசி வந்துருச்சு. ஸோ அங்கேயே ஒரு கப் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தார். டே அண்ணா எனக்கு கொடுக்காம சாப்பிட்றியே அப்படின்னு சொல்லிட்டு அஜ்லான் பார்த்துட்டு இருந்தார். அஜ்லான் கொஞ்சம் நேரம் வந்து எங்கள் கூட இருக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாமே வந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ எல்லோரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அஜ்லானுக்காக அவரோட ஃபஸ்ட்டு ட்ராவல் அப்படிங்கிறதுக்காக அது ஸ்பெஷலாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாக்லேட் அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீட்டிங் கார்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அது செம ஃபீலாக இருந்துச்சு. அந்த கார்டும் அந்த சாக்லேட்டும் வந்து அவங்க கையில் கொடுக்குறப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேம்ஸ் எல்லாமே வந்து எழுதியிருந்தாங்க. விஷ் பண்ணி அவனை ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ட்ராவல் உனக்கு நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேம்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தாங்க. ரொம்ப மெமரபிள் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அஜ்லானுக்கு இந்த ட்ராவல் மெமரபிள் மூமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார்டும் வந்து பத்திரமா வச்சுருக்கேன், பெருசாக போனதுக்கப்புறம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா விடிஞ்சே போச்சு. நான் நைட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தது ஏர்லி மார்னிங். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த வானம் மேலேருந்து பார்க்குறப்போ. அஜ்லானும் ஒரு தூக்கம் போட்டு எழுந்துச்சிட்டாரு. ஆனாலும் வந்து ஊர் வந்து சேரலை. ஒரு வழியாக போதுங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். போகிறப்ப வரப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் வேறு ஹாய் பாயின்ட்டு நம்ம ஆளாக கூச்சிட்டு அவங்கள்ட்ட ஓடுறாரு. டேய் செம உட்காரடா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசுமை தெரிஞ்சிச்சு, வீடுங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ லேண்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட். இந்த பக்கம் வந்து லேண்ட் ஆகுறப்ப காது வலிச்சிச்சா என்னன்னு தெரில, அஜ்லான் திடீர்னு வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இதை எதிர்பார்த்தது தான். ஏறுறப்பே வந்து அவர் தூங்கிட்டு இருந்தப்போ கொஞ்சம் தெரியலை, இப்போ முழிச்சிருக்கதும் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அது இறங்குறதுக்குள்ளே ஒரு போதும் ஆகும்ல, அந்த மாதிரி ஆகிட்டு. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து ஏர்போர்ட்டை வந்து சேர்ந்துட்டோம். ஃப்ளைட்டை விட்டு வந்து இறங்கி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அங்கே நின்று அந்த
ஃப்ளைட்டு மூவ் ஆகுறத வந்து பார்த்துட்டே நின்னேன். என் ஹஸ்பண்ட் வந்து என்னடி உனக்கு இன்னும் வர மனசு இல்லையா அப்படின்னு திட்டாங்க. எனக்கு என்னமோ தெரிலங்க, அந்த ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், நான் போயிட்டுருக்கேன் வந்துட்டுருக்கேன் அதெல்லாம் ஓகே தான். அந்த ஏர்போர்ட்டை பார்த்தாலோ இல்லை வந்து மேலே வந்து ஏரோப்ளைன் பறக்கிறப்போ வந்து பறந்தாலோ நான் என்ன செய்வேன்னா அண்ணாந்துக்கிட்டு பார்த்துட்ருப்பேன். வீட்டில் உள்ளவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க, ஏண்டி அதில் தான் நீ போயிட்டுருக்க வந்துட்டுருக்க ட்ராவல் பண்ணுற எல்லாம் செய்கிற, இன்னும் என்ன மேலே என்ன பார்த்துட்ருக்க ஏரோப்ளைன் பறந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு வந்து அது ஒரு பிரமிப்பாக தெரியும். இப்படிலாம் செஞ்சுருக்காங்க பாரு, எப்படிலாம் இருக்குது பாரு, அது எப்படி பறக்குது, எப்படி இன்ஜின்லாம் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யோசிப்பேன். என்ன மாதிரி வந்து நிறைய பேர் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா கீழே ப்ளீஸ் எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரியே இருக்கீங்களா யாராச்சும் அப்படின்ட்டு, இல்லை நான் தான் அப்படி திங்க் பண்ணுறேனான்னு எனக்கு தெரியலை. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டை வந்துட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து லக்கேஜ் வந்து பிக் பண்ணணும். அதாவது நாங்கள் கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க போல் இருக்குது, அங்கே போக சொன்னாங்க. அங்கே வந்து நாங்கள் இப்போ திருச்சி போகிற ஃப்ளைட் இருந்தது, சென்னை டு திருச்சி போகிற ஃப்ளைட் இருந்தது, அங்கே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. நாங்கள் என்ன நினச்சோன்னா நாங்கள் லக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து அவங்களே மாற்றிடுவாங்க, அதாவது ஃப்ளைட் டு ஃப்ளைட்டு மாற்றிடுவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் அப்படி இல்லாமல் நாங்களே எடுத்துகிட்டு போயிட்டு நாங்களே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வெயிட் செக் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து எப்படி வந்து அபுதாபியில் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி செக்இன் பண்ணி எல்லாமே வந்து முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக முடியலை, எனர்ஜியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபுல் ட்ராவலு, அந்த வெயில் பார்த்திங்கன்னா சரியான கொளுத்துச்சு. சாப்பிட்றதுக்கு கூட வந்து டைம் இல்லை. இதுக்கிடையில் வந்து அஸ்லானுக்கு வந்து டைப்பர் சேஞ்சஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே ஓடிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் கூட வந்து உட்காரலங்க சென்னை ஏர்போர்ட்டில், ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து பாவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்லான் தான். ஃபஸ்ட்டு இந்தியா வராரு. குழந்த பிறந்து இப்போ தாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் அவனை இந்தியா வந்து அழைச்சிட்டு போகிறேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வெந்துட்டார். பாவமாக இருந்துச்சு உண்மையாகவே. டே உனக்கு ஃபஸ்ட்டு ட்ராவல் இப்படியா, நீ இந்தியாவை நிறுத்துறாதடா இதே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரோலர் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அஸ்லானுக்கு, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல் மீன்ஸ் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா பிள்ளையை கேரி பண்ணிவிட்டு நம்ம வந்து லக்கேஜும் கேரி பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த வாட்டி வந்து நாங்கள் வந்து அஸ்லானோட ஸ்ட்ரோலர் எடுத்துகிட்டு வந்தப்போ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரோலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து வாங்கி வச்சுட்டாங்க லக்கேஜ் வரப்போ. அதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு ஏரியாவில் போய் நாங்கள் பிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு லக்கேஜ் கேரி பண்ணுறப்போ. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லக்கேஜாகவே வந்துடும் சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு கிட்டக்க வந்தோடனே அந்த ஸ்ட்ரோலரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அழகாக இருக்கே, ஜாலியாக இருக்கா கிட்டக்க ஃப்ளைட் பார்த்து. நான் அன்றைக்கி நான் ஒரு வாட்டி போனேன்ல தனியாக, அப்போ இப்படி தான் ஏறினேன், பேக் சைடு இப்படி பார்த்துட்டு தான் ஏறினேன். என்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து ஃப்ளைட்டை வந்து இவ்வளோ கிட்டக்க பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. இது என்னமோ வந்து ஒரு காம்பேக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, குட்டியாக அந்த ஃப்ளைட்டு க்யூட்டாக இருந்துச்சு, இது பொம்மை ஃப்ளைட்டு மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்துங்க சத்தியமாக சொல்கிறேன், வெளியில் என்ஜாய் பண்ணது அளவு நான் உள்ளே என்ஜாய் பண்ணவே இல்லை. சின்ன ஃப்ளைட்டு தான், உள்ளத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சீட்டு நாங்கள் தான் இருந்தோம். அண்டு டேக் ஆஃப் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு ஆடுன்னு ஆடி உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன் அவ்வளோ ஒரு பயம் எனக்கு ஊருக்கு போய் சேருவோம், நாங்கள் போய் இறங்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை. நான் இது வரையும் வந்து இப்படி பயந்ததே கிடையாது. அந்த அளவு ரொம்ப மோசமாக ஒஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மயக்கமே போட்டு விட்டுற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இது பண்ணதே இல்லை. இப்போ தான் வந்து ஃபேஸ் பண்ணுறது. ஊருக்கு போய் அதாவது திருச்சி ஏர்போர்ட்டை வந்து போய் சேர்றாரையும் எனக்கு வந்து கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது, நாங்கள் போய் நல்லபடியாக போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர்லேயே வந்து சென்னை டு திருச்சி வந்து போய் சேர்ந்துட்டோம். அந்த 1 ஹவரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் இருந்தேன். இதான் சொன்னேன் இல்லையா, தூங்கிட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லையா. தூங்கிட்டு எந்திரிச்சு பார்த்தப்போ திருச்சி வந்துருச்சு. பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு அளவு திருப்தியும் இருந்துச்சு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து லக்கேஜும் வரல. அதாவது யாருக்குமே ஃப்ளைட்டில் வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு யாருக்குமே லக்கேஜும் வரல. நம்மளுடைய பர்மிஷன் எல்லாமே நம்ம லக்கேஜை வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து அவங்களே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து
வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நிறைய நடக்குது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் எல்லோரும் எடுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. ஏன்னா நிறைய பேர் வாயை மூடிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அவங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிடிச்சி வச்சுட்டு அவங்க கொண்டாந்து கொடுக்குறதும், அது கேட்க போகிற நம்மளை வந்து உதாசீனப்படுத்தி பேசுகிறதும் இது மாதிரியே தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் இது எப்படியாச்சும் மாறுமா, யாராச்சும் ஸ்டெப் எடுப்பாங்களான்னு பார்ப்போம். ஸோ இப்படி தான் இருந்துச்சு அஜ்லானோட ஃபஸ்ட்டு ட்ராவல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்க எல்லாமே வந்து முதல்ல அஜ்லானை வந்து பார்க்க போகிறாங்க. பிறந்ததுலேருந்து இது வரையும் என் சைடு பார்க்கல, எங்கள் மாமியார் வீட்டு சைடும் பார்க்கல, என் மாமியாரை தவிர. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதெல்லாம் வரப்போகுது. கண்டிப்பாக வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி வந்து லேட் ஆக மாட்டேன். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து வரப்போகுது. நம்ம வீடு கட்டி அதை கூடி போகிற வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் வந்து மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வர. அது வரையும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.